இப்போ அடுத்ததான் இந்த இந்தியாவில் பங்குச்சந்தை நிலவரம் எப்படி இருக்க போகுது சார்? அதே மாதிரி தங்கம் விலை வந்து ஒரு வரலாறு காணாத உச்சத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தங்கம் விலை குறையிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? எந்த காரணத்தும் வழி பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்த வாரம் இன்னைக்கு, அதாவது இந்த வாரத்தில் இன்றைக்கி வந்து இறங்கலாம், இல்லை அடுத்த வாரத்தில் நல்லா இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரி விதிப்பினால் ஏறி இருக்குது. இந்த வரி விதிப்பது குறைச்சிட்டாவோ இல்லை வரி விதிப்பை இறங்கினாங்களோ சடனாக இறங்கும். எதிர்பார்க்காத இறப்பு ஒரு ஷட் டவுன் ஒரு மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டில் அடுத்த வாரம் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி நடந்து முடிஞ்சு இறங்கி சில வரிகள் இன்னும் ஏற்றிட்டாங்கன்னா இது 12,000 கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இப்போ 10,500 வந்துடுச்சு மார்க்கெட்டில். ஸோ 12,000 கிராஸ் ஆகிறதுக்கு இதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் வெள்ளி பயங்கரமாக ஏறும். வெள்ளி எதிர்பார்க்காத ஏறக்குறைய நிலைமை ஏற்படும், மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படும். ஆனால் அடுத்த வாரம் மட்டும்தான் மார்க்கெட்டில் டவுன் இருக்கும். அதுக்கப்புறமா திரும்பி ஏறுது. ஏன்னா எங்கன்னா போர் நடந்தாவோ இல்லை சண்டை நடந்தாவோ ஒரு சின்ன வார் நடந்தாவோ இது ஏறத்துக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மார்க்கெட்டில் இது ஒரு சில குழப்பத்தை ஏற்படுத்தின்னு வராங்க. சில ஸ்கேமும் நடந்துருக்கு. ஸோ கோல்டு வாங்கிறது, கோல்டு வழி பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாண்டிங் எடுத்துக்கோங்க. நிறைய பாண்ட் இருக்குது. அந்த பாண்ட் சம்மந்தப்பட்டது ஆர்பிஐ ரூல் பிரகாரம் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள். நமக்கு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்போ இருக்குது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்கள். இல்லைன்னா பார் வந்து ஆர்பிஐ ரூல் பிரகாரம் எப்படி வாங்கணுமோ அதை வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கோல்டில் ஒரு பெரிய பலன் கிடைக்கும். ஆனால் வெள்ளி தைரியமாக வாங்கி நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் வரக்கூடிய மக்கள் அத்தனை பேரையும் வெள்ளியில் ஆபரணங்கள், வெள்ளியில் செய்யக்கூடிய நடைகள் எல்லாமே வந்துடும். ஸோ எல்லா ஆபரணங்கள் எல்லாம் செயின்லாம் போகிறதுக்கெல்லாம் வெளியில் வந்துடுவாங்க. வெள்ளி கிட்டத்தட்ட 130 ரூபா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ 150 ரூபா போகலாம், 160 ரூபா போவான். 225 ரூபா ஃப்யூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் எடுக்கிறது நல்லது.